அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுடைய தாவிக கட்சி எந்த தொகுதியிலுமே போட்டியிடல அப்படின்றத முன்னாடியே தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இலக்கு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக அந்த அறிக்கையில வெளியிட்டிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக தளபதி தற்போதிலிருந்தே அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. தற்போது நடித்து வரும் கோட் படப்பிடிப்பு முடித்த கையோடு சினிமாவிற்கு முழுக்க போட இருக்கார் அப்படின்ற மாதிரியும் இல்ல அவர் அப்படியே நடிச்சாலுமே அடுத்து ஒரு படங்கள்ல மட்டும்தான் நடிப்பார் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இதனிடையில பாத்தீங்கன்னா தற்போது ஆளும் கட்சியுடன் தளபதியுடைய தாவைக்கா கட்சி ஒரு சில மோதல்களை சந்தித்து வருதா. அண்மையில தளபதி விஜய் அவர்கள் 10-12 மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. இந்த விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு மென்மேலும் அதிகரிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இது போன்ற பரிசளித்தால் கண்டிப்பாக அவங்களுடைய குடும்ப ஓட்டு இவருக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் கணக்கு போடுறார் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு சில எதிர்ப்பெல்லாம் கிளம்பியது. இதனிடையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்திற்கு ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்த திமுக தரப்புல இருந்து நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது திமுக அரசியல் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாம சினிமாவிலுமே இவங்க கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்ற நம்ம உதயநிதியுடைய தயாரிப்பு நிறுவனம் தான் தற்போது தமிழ் சினிமாவுடைய நிறைய படங்களை விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில கோட் திரைப்படத்துடைய ஏரியாக்களை இவங்க தான் பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட நிறைய விநியோகஸ்தர்களை இவங்க கையிலுமே வச்சிருக்காங்களாம். இதன் அடிப்படையில தான் கோட் திரைப்படத்திற்கு ஒரு சில சிக்கல்கள் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் தளபதியுடைய அரசியல் வருகை அப்படின்றது தெல்ல தெளிவாகவே தெரியுது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.